பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்டு தன் வஸ்திரங்களை இழந்தவராய், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய், தலையிலிருந்து கால் வரைக்கும் காயப்படுத்தப்பட்ட இரத்தம் வடிய வடிய அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த காட்சியை நினைத்து பாருங்கள். ஏன் அப்படி? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காரியம் செய்யப்பட்டது? எனக்கு அன்பானவர்களே, யாருமே அவரை சிலுவையில் அறைந்து கொண்டுவிட முடியாது. அவர் தேவன், மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினவர். அவர் நினைத்திருந்தா இதற்கெல்லாம் தப்பித்து போயிருக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 1:4 அவர் தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டார். அவர்தான் தன்னை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். எதற்காக? ரோமர் 5:8 சொல்லுகிறாரு, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த சிலுவை எதை வெளிப்படுத்துகிறாரு? மனுமக்கள் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு. அவருடைய அன்பு எத்தனை பெரிதென்பதை பார்க்க வேண்டுமானால் அந்த சிலுவை பாடுகளைத்தான் நம்ம கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அந்த சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அடைந்த பாடுகள், நம்மீது அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் பாருங்க. பாவிகளாகிய நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கவும், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்லாக்கியத்தை கொடுக்கவும், பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கவும், நமக்காக நம்முடைய இடத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தவராய் இயேசு சிலுவையிலே மரித்தார். அதனால தான் அவர் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். அவர் மூலமாக பாவ மன்னிப்பு, சாபத்தின் விடுதலை, மெய் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மனிக்குலம் பாவத்தினால, சாபத்தினால சமாதானத்தை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து தத்தளித்ததனால மனிதர்கள் மேல வைத்த அன்பின் நிமித்தமாய் இயேசு தன்னை அப்படி அர்ப்பணித்துக் கொண்டார். அந்த அன்பு எத்தனை ஆச்சரியம் பார்த்தீங்களா? அநேக ஆண்டுகளுக்கு முன்னால தென்கொரியா தேசத்துல ஒரு உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. வடகொரியா கம்யூனிஸ்ட் நாடாக இருந்ததுனால தென்கொரியாவில் இருக்கிற மக்களை வேட்டையாடினார்கள். அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஊழிய செய்றவங்களை எல்லாம் பிடித்து ஜெயிலில் போட்டாங்க. மக்களை கொடுமைப்படுத்தினாங்க. இரக்கமில்லாமல் நடந்து கொண்டது அந்த இராணுவம். ஒரு சமயம் ஒரு தாய் தன் கை குழந்தையோடு கூட இந்த கொடூரமான மிருக குணம் கொண்ட அந்த போர்ச்சவர்களுக்கு தப்பித்து அவள் ஓடினாள். உயிர் காக்க ஓடினாள். இரவாகிவிட்டது. எங்கே ஒளிவதென்று தெரியவில்லை. ஒரு ஆற்றின் மேல் ஒரு பாலம் இருந்தது. அந்த பாலத்துக்கு கீழாக போய் அந்த பாலத்துக்கு கீழான அந்த இருட்டு பகுதியிலே ஒளிந்து கொண்டாள். மேலே இராணுவ ஜீப்புகள் போய்கொண்டிருந்தது. இராணுவ வீரர்கள் போய்கொண்டிருந்தாங்க. ஜனங்கள்லாம் உயிர் பயத்திலே கலங்கி கொண்டிருந்த நேரம். அந்த சமயத்துல குழந்தை, குளிரான நாட்கள், தென்கொரியாவில் குளிர்காலம் வந்துட்டா பெரிய ஆறை பனிக்கட்டியாக உறைந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு குளிரான நாட்கள். குழந்தை குளிரில் அப்படியே விரைத்து கொண்டிருக்கிறாரு. அந்த தாய் தான் அணிந்திருந்த ஒவ்வொரு உடையாக கழட்டி குழந்தை ஒவ்வொன்றாக சுற்றி 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 அந்த குளிர் குழந்தையை தாக்கி கொண்டு விடாதபடி அந்த குழந்தையை பாதுகாக்க தன்னை மூடி வைத்து தன்னுடைய அணைத்து வைத்து கொண்டாள். காலையில அந்த வழியாக 2 கிறிஸ்தவ மிஷினரி பெண்கள் அந்த பாலத்தை கடந்து போகிற சமயம் பாலத்திற்கு கீழே இருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டாரு. ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிற அந்த தேடி அவர்கள் வந்து பார்த்தபோது பாலத்திற்கு கீழே துணியினால் போர்த்தப்பட்ட ஒரு குழந்தை அது உயிரோடு சத்தமிட்டு கொண்டிருந்தார். அதை அணைத்து கொண்ட வண்ணமாய் தன் சரீரத்தில் உடைகள் எல்லாம் இல்லாமல் மரித்து போன நிலைமையில, குளிரினால மரித்து போன நிலைமையில அந்த தாய் அந்த குழந்தையை அணைத்து கொண்ட நிலைமையில மரித்து கிடந்ததை கண்டார்கள். அந்த தாயினுடைய அன்பு, என் குழந்தை மரித்து விடக்கூடாதென்று, அதற்காக நான் மரிக்கட்டும், நான் மரித்தால் பரவாயில்லை என்று, அந்த குளிரிலே தன் உயிர் போய்விடும் என்று தெரிந்தோம் தன் வஸ்திரங்களை எல்லாம் களைந்து அந்த குழந்தையை சுற்றி 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 அந்த குழந்தையை பாதுகாக்க தன் உயிரை கொடுத்த அந்த தாயினுடைய அன்பு,
அந்த மிஷினரி சகோதரியுடைய கண்களிலே கண்ணீரை கொண்டு வந்தது. அந்த குழந்தையை பத்திரமாய் கொண்டு வந்து பாதுகாத்து அவர்கள் வளர்த்தார்கள். உண்மையாய் நடந்த சம்பவம் இது. ஒரு தாயனுடைய அன்பு. என் குழந்தைக்கு பதிலா நான் சாகிறேன், என் குழந்தை பிழைத்துக் கொள்ளணும். அதுதான் இயேசுவின் அன்பு. பாவத்தினால சாபத்தினால இந்த ஜனங்க சாகுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, அழிக்கப்படுறாங்க, நரகத்துக்குள்ள போறாங்க. அந்த பாவம் என் மேல வரட்டும், நான் அவங்களுக்காக தண்டிக்கப்படட்டும், நான் அவங்களுக்காக மறிக்கட்டும். அவங்க பாவம் மன்னிக்கப்படணும், சாபத்திலிருந்து விடுதலை பெறணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். அதையெல்லாம் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த சிலுவையில அவமானத்தை சகித்தார், பாடுகளை சகித்தார். வஸ்திரத்தை எல்லாம் இழந்தவராய் தனித்த சிலுவிலே தொங்கி மறிக்க தனி ஒப்பு கொடுத்தார். இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார். உங்க மேல அன்பு கூர்ந்தார். உங்க மேல அவருக்கு எவ்வளவு அன்பு பாருங்க. அந்த சிலுவை நோக்கி பாருங்க. வேற எதை குறித்து நமக்கு மேன்மை பாராட்டவே முடியாது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்த அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. கலாத்தியர் 6:14 அப்படி சொல்லுகிறார். இன்னைக்கு எதை குறித்து பெருமை பாராட்டுறோம்? குடும்பத்தை குறித்த பெருமை, பணத்தை குறித்த மேன்மை, படிப்பை குறித்த மேன்மை. ஆனால் சிலுவைக்கு முன்னால வரும்போது சிலுவை குறித்து மட்டுமே தான் நான் மேன்மை பாராட்ட முடியும். எல்லாம் அதற்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார். உங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். சகோதரி, உங்க மேல இயேசு அன்பு கூர்ந்தார். சகோதரனே, உங்க மேல இயேசு அன்பு கூர்ந்தார். சிலுவிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவின் அன்பை நினைத்து பாருங்கள். அந்த அன்பான ஆண்டவருக்கு உள்ளத்துல இடம் கொடுத்திருக்கிறீங்களா? அந்த அன்பை நீங்க சொந்தமாக்கி கொண்டீங்களா? எனக்காக என் மேல இவ்வளவு அன்பு வைத்துமை பலியா கொடுத்தீங்களா? ஆண்டவரே, நீர் எனக்கு வேணும்னு அவரை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டீங்களா? அல்லது வெறுமனே தூரத்தில் இருந்து இயேசு எல்லாருக்காக மரித்தார் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அந்த அன்பான ஆண்டவர் சிலுவிலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, உனக்காகத்தான், உன் பாவத்தை மன்னிக்கத்தான் நான் சிலுவிலே பாவமானேன். உன் சாபங்களை மாற்றத்தான் நான் சிலுவிலே சாபமானேன். உன்னுடைய சரீரத்தில் சுகம் கொடுக்கத்தான் என் சரீரத்தை காயப்படுத்த ஒப்பு கொடுத்தேன். உன் மேல வைத்த அன்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அன்பை சொந்தமாக்கி கொள்றீங்களா? இயேசுவே, என் மேல உமக்கு இவ்வளவு அன்பா? எனக்காக உண்மையே பலியாய் கொடுத்தீரா? நீர் எனக்கு வேணும்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்வீங்களா? அல்லது அவர் வேண்டாம் நீ புறம் போய் தள்ள போறீங்களா? யோசித்து பாருங்க. இதுவரை அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டா இன்றைக்கு ஒரு நல்ல தருணம். அவரை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அவர் வந்து வாசம் பண்ணுகிற இடம் நம்முடைய இருதயம். நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்பதாக வேதம் சொல்லுகிறது. நமக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணுவார். அவருக்கு வேற புண்ணிய ஸ்தலம் எல்லாம் கிடையாது. இயேசுக்கு இங்கதான் புண்ணிய ஸ்தலம், அங்க போனாதான் இயேசுவை பார்க்கலாம், அங்க போனாதான் இயேசுவின் ஆசீர்வாதம் பெற முடியும். அப்படி ஒரு இடமே கிடையாது. அவர் வாசம் பண்ணுகிற இடம் உங்களுடைய இருதயம். இயேசுவே, நீர் என் மேல் இவ்வளவு அன்பு கூர்ந்து என் பாவ சாபங்களை சுமந்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, இந்த சாபத்தை எல்லாம் மாற்றுங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபித்தா போறோம். உடனே உங்களுடைய உள்ளத்துல வந்துருவார். இப்ப விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஆட்டோட ஜெபிக்கலாமா? நீங்க அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஏற்றுக்கொண்டா அந்த அன்பை நினைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இயேசுவே நீங்க வேணும், இன்றைக்குமே ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? ஏற்றுக்கொண்டவங்க அப்படியே வலதுகரம் உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. அந்த அன்புக்காக, சிலுவை பாடுகளுக்காய். இதுவரை அவர் ஏற்றுக்கொள்ளாதவங்க வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. இயேசுவே, நான் ஏற்றுக்கொள்றேன். எனக்காக இவ்வளவாக சிலுவிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி இருக்கிறேன். உம்மை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி இருதயத்துல கை வைத்து ஜெபிக்கிறீங்களா? நாம் இப்ப ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ இந்த சகோதரன், இந்த சகோதரி தன் இருதயத்துல கரமைத்து கொண்டு, இயேசுவே நீர் எனக்கு வேணும், உம்முடைய அன்பு எனக்காக சிலுவையில் நீர் ரத்தம் சிந்தி மரித்த அந்த அன்பை நினைக்கிறேன்.
என் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தீர அந்த அன்பை நான் நினைக்கிறேன். நீர் எனக்கு வேண்டும். என் இருதயத்துல நீங்க வரணும், என் உள்ளத்துக்குள்ள நீங்க வரணும், என் பாவத்தெல்லாம் நீக்கணும், சாபத்தை எல்லாம் மாற்றணும், எனக்கு அற்புத சுகம் தரணும், என்னை ஆசீர்வதிக்கணும். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்மை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். உம்முடைய இரத்தத்தினால் அவருடைய இருதயத்தை கழுவி பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை அவளுக்கு தாரும். இதோ உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி அவளை சுத்திகரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு அவருடைய நோய்களை எல்லாம் மாற்றும். உம்முடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம் என்று வாசிக்கிறோமே, அந்த தழும்புள்ள கரம் தொடட்டும். சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த சாபம் என்னை தொடர்ந்து வருகிறதே, இந்த சாபத்தினால் பாதிக்கப்பட்டு நிற்கிறேனே, இயேசுவே இறங்கும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் பாரும். இவர்களுக்காக சாபமானதை நினைத்தருளும். இயேசுவின் இரத்தத்தினால் சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாப சங்கிலிகள் முறிக்கப்பட்டு போகட்டும். இனி அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தொடரட்டும். இதோ உம்முடைய வல்லமை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் பிரசன்னம் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ தொட்டு விடுதலை தந்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நிமிஷத்தில் உம்முடைய பிரசன்னம் தாங்கட்டும். இந்த நிமிஷத்தில் முதல் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதித்தை தாங்கி நடத்தட்டும். சிலுவை குறித்தை அல்லாமல், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தை அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.